सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। नमः श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने सविलास महामोह ग्राहग्रासैक कर्मणे। பஞ்சதசியில ஆனந்த பஞ்சகத்துல முதல் அத்தியாயமாக இருக்கக்கூடிய யோகானந்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். இது பிரம்மானந்தத்தையே அஞ்சாக பிரிச்சு ஆனந்த பஞ்சகம் அப்படின்னு சொன்னார். ஆனா எல்லாமே பிரம்மானந்தத்தை தான் சொல்றது. அப்ப பிரம்மம் என்றால் என்ன அப்படின்னா அது அத்வைதமாக இருக்கிறது, சத்தியமாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது, சித்தாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இது சொப்பிரபமாக இருக்கிறது அப்படின்னாரு. அப்படின்னாக்கா அந்த பிரம்மமானது அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா உலகத்தில் தெரிஞ்சுக்கிறாம இருக்க பகவான் நமக்கு தூக்கம் என்பதை அளித்திருக்கிறார். அது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா இந்த அத்வைத்தத்தை புரிந்து கொள்வதற்காக அந்த இடத்துல எல்லாருடைய அனுபவமும் ஒரே மாதிரியாக இருக்கு. இரண்டாவது பொருளற்றதான ஒரு நிலையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது, அத்வைதமாக இருக்கக்கூடியது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயே அந்த தூக்கமானது அது எப்படி இருக்கு. இன்னொன்னு வேற நமக்கு அதுல ஒரு பெனிஃபிட் இருக்கு. எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு விஷயம், ஆனந்தமாக தூங்கினேன். இப்படி அது அத்வைதமாக இருக்கு, ஆனந்தமா இருக்கு. பிரம்மம் எப்படி இருக்கோ அப்படி இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம், இந்த பிரம்மமானது ஞானிகளுக்கு நிலைகளை கடந்து இருக்கு. ஆனா இவனுக்கு அஞ்ஞான நிலை அப்படின்ற ஒரு கூடவே அஞ்ஞானமும் சேர்ந்து இருக்கு. இது ஒண்ணுதான். இன்னொரு சாமியம், அத்வைத்தமும் சொப்பிரபமாக இருக்கிறது, தன்னைத்தானே காட்டிக் கொள்கிறது, இன்னொரு பிரமாணத்தினுடைய அபேட்சை இல்லாமல். இந்த தூக்கமும் அப்படிதான், இன்னொரு பிரமாணத்தை எதிர்பார்க்காமலேயே மனிதனுக்கு வருகிறது. அதனால சொப்பிரபமும் இருக்கு. ஆகையினால இந்த தூக்கத்துல நாம அழைக்கக்கூடிய ஆனந்தம் பிரம்மானந்தம் தான். மிச்ச நிலைகள்லாம் கனவுலையும் விழிப்பு நிலையிலையும் அது எப்படி இருக்கு அப்படின்னா பொருளோட கலந்து அது கொடுக்கிற மாதிரி அது தோணிக்கிறது. அது எதுவுமே இல்லாம, மனசு இல்ல, புத்தி இல்ல, எதுவுமே இல்ல, இந்திரியங்கள்லாம் வேலை செய்யல, மனசும் தூங்கி போயிடுறது. அந்த சமயத்துல வரக்கூடியதான ஆனந்தத்தினால நமக்கு என்ன தெரியுது, மிச்ச ரெண்டு ஜாகிரத்துல பொருள்களால ஆனந்தம் வருது, மனசுனால கனவுல ஆனந்தம் வருது. ரெண்டுமே இல்லாமலேயே ஆனந்தம் வருதுன்னு இருக்கும் பொழுது அந்த ஆனந்தம் எங்கிருந்து வரும்? அது என்னுடைய நேச்சராக இருந்தால் தானே அது வரும் அப்படின்னு சொல்லி இதை எல்லாருமே விரும்புகிறார்கள். அது எப்படி சொல்றாரு, யாரும் அறியாத ஒரு பாலகனாக இருந்தாலும், எல்லாவற்றையும் அறிந்த ஒரு மகாராஜாவாக இருந்தாலும், எல்லாவற்றையும் அறிந்ததான ஒரு ஞானியாக இருந்தாலும் எல்லாருக்கும் இது சுகமாக இருக்கும் தன்மை என்பது மாறுபடவே இல்லை. அது மட்டும் இல்ல, ஸ்ருதியில பிரேதாரண்ய உபனிஷத்து, நிருசிம்மதாபினி உபனிஷத்து அப்படி போன்ற உபனிஷத்துகள் எல்லாம் அதை சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி போன தடவை பண்ண மாண்டூக்கிய உபனிஷத்துல ஏகீபூதா பிரஜான கணகா சேதவகா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணார். ஏகீபூதா அப்படின்னு ஏன் சொல்றோம், ஏகீபூதா சுஷுப்தஸ்தா பிரஜான கணதாம் கதா அப்படின்னு 68ல அதை சொன்னார். அதற்கப்புறம் பிரஜான கணகாவை 70 விளக்கினார். பிரஜானானி புறா புத்தி விருத்தையா அத கணஹா அபவது, அது கணமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணார். அதற்கப்புறம் சேதோமுகா அப்படின்றதை எக்ஸ்பிளைன் பண்ணார். எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு பெரிய விஷயத்த சொன்னார். எல்லாரும் இந்த தூக்கத்துக்கு
போகும்போது கொஞ்சம் முன்னாடி அந்த ஆனந்தத்துக்காக தான் எல்லாரும் போகிறார்கள் அப்படின்னு இருக்கிறதுனால அந்த ஆனந்தத்தினுடைய லேசமானது தூங்கறதுக்கு கொஞ்சம் ஒரு க்ஷணம் முன்னாடி வருது. அதற்கு பிறகு தூங்கின பிறகும் கொஞ்ச நேரத்துக்கு அவனுக்கு இந்த இந்திரியங்கள், புத்தி, இன்டலெக்ட் இதெல்லாம் விழிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த ஒரு பிரம்மானந்தத்தினுடைய திவலையானது அங்க காணப்படுகிறது அப்படின்னாரு. அதற்கு பிறகு இந்த மனசு, புத்தி எல்லாம் இயங்க ஆரம்பிக்கிறது. அதனாலதான் துக்கமானது வருகிறது அப்படின்னு சொன்னார். அதனால இந்த தூக்கத்திலையும் ராக் ஊர்துவம் அப்படி நித்ராயாக பக்ஷபாதா தினே தினே பிரம்மானந்தே நிருணாம் தேன பிராஜ்யா அஸ்மின் விவிதேத கஹா அப்படின்னு ஒரு அடிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். தூக்கத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் கூட மனிதர்களுக்கும் இந்த பிரம்மானந்தத்தினுடைய ஒரு பட்சபாதம், விசேஷ அபிமானமானது இருக்கிறது. ஆகையினால இந்த விஷயத்துல எந்த அறிவாளி என் கூட விவாதம் பண்ணுவான்? இல்லை என்று யார் சொல்லுவான்? யாரும் சொல்ல முடியாது. இது கண்கூடாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். பார்த்தா நம்ம பூர்வபக்ஷி ஆஹா வந்து மாட்டின்டார் அப்படின்னு மனசுல நினைச்சுட்டான். வித்யாரண்யருக்கா பதில் சொல்ல முடியாது. அவர் சொன்னார், ஆனந்தத்தை உறக்கத்துல அனுபவிக்கிறோம் இல்லையா? அந்த ஆனந்தமானது இன்பினிட்டான ஆனந்தம், பிரம்மத்துக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆனந்தம். அந்த ஆனந்தம் தான் இங்க இருக்குன்னு சொல்றீங்க. அங்க பொருள் இல்லை, அறிவும் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. இந்த ஆனந்தமானது எப்படி வரும்? வேர் ஃப்ரம், எங்கிருந்து வருது அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொன்னீங்க? அது அவாவாளுக்கு வருதுப்பா. தூக்கத்துக்கு கொஞ்சம் முன்னாடியும் வருது, பின்னாடியும் வருது. இதுல என்னதான் விஷயம் இருக்கு? அதனால பிரம்மானந்தத்தை அனுபவித்துக் கொண்டு தானே எல்லாருமே இருக்கிறார்கள் அப்படின்னா போட்டார் இவர் போடு. ஓஹோ அப்படி சொல்றீங்களா? நம்மளுடைய சும்மா அப்படி உட்கார்ந்து தூக்கத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலையை போய் நீங்க பிரம்மானந்தம்னு சொல்றீங்க. தூக்கம் முடிந்த கொஞ்ச நேரத்துக்கு இந்த புலன்கள்லாம் வேலை செய்யறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலைக்கு பிரம்மானந்தம்னு சொல்றீங்க. அப்படின்னு சொன்னா எல்லாருமே நாம எல்லாமே பிரம்மானந்தத்தை அனுபவித்துக் கொண்டு தானே இருக்கிறோம் இல்லையா? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்படி பேசாம இருந்தாலே பிரம்மானந்தம் அனுபவிக்க முடியுதுன்னு சொன்னா அந்த பிரம்மானந்தத்தை அனுப்பிச்சு போறேன். எனக்கு என்னத்துக்கு சாஸ்திரம், குரு, இப்ப ஏற்பட்ட படிப்பு எல்லாருக்கும். இன்ஃபேக்ட் நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிற ஆளுக்கெல்லாம் அந்த பிரம்மானந்தம் குறைவா இருக்கும். சோம்பேறிகளா இருந்தா இன்னும் நன்னாவே பிரம்மானந்தம் இருக்குமே. ஆகினால இந்த பிரம்மானந்தம் நீங்க சொல்ற ஆர்குமெண்ட் சோம்பேறிகளுக்கும் சும்மா வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப அனுகூலமாக இருக்க மாதிரி தெரியுது. அப்படின்னாக்க சாஸ்திரத்தினாலையும் குருவினாலையும் என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னு கேட்டான் இல்லையா? நான் ஆபீஸ்ல இருக்கேன், எப்ப பார்த்தாலும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன் சார். எனக்கு மாத்திரம் என் வேலையை பாஸ் தள்ளிண்டே இருப்பாரு. ஏதாவது இருந்தா ஐயோப்பா இது முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு. பக்கத்துல ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு கொடுக்கவே மாட்டாரு, அவனா செய்ய முடியாதுப்பான்னு. 1ஆம் தேதி அன்னைக்கு ப்ரமோஷன் வந்தது. யாருக்கு? அவனுக்கும் வருது, எனக்கும் வருது. இப்ப எனக்கு எப்படி இருக்கும் இல்லையா? டைம் பவுண்ட் ப்ரமோஷன் இல்லையா? அவன் வேலையே செய்யாம ஒருத்தனுக்கு ப்ரமோஷன் வருது, நாளெல்லாம் உழைச்சி கட்டுற எனக்கும் வருது அப்படின்னு சொன்னா எது பெட்டரு? அவனை மாதிரி நான் இருக்கிறது தானே பெட்டரு அப்படின்னு தோணலாம் இல்லையா? இப்படிதானே ஒரு எண்ணம் வரும். அப்படி இருக்கும்போது நீங்க வேற என்ன சொல்றீங்க? நேச்சுரலா வருது அந்த தூக்கம், அந்த பிரம்மானந்தம் வர சொல்றீங்க. அந்த நேச்சுரலா வரணும்ன்ற போது அந்நேச்சுரலா நான் என்னத்துக்கு சாஸ்திரத்தையும் குருவனுடைய உபதேசத்தையும் கேட்டு படிக்கணும் அப்படின்னு இருந்தா அப்ப சோம்பேறிகள்லாம் அனுபவிக்கக்கூடிய இதுவும் பிரம்மானந்தமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். நானும் இல்லையா? தூஷ்ணீம் ஸ்திதா பிரம்மானந்தா சேத், இந்த மாதிரி சும்மா சோம்பேறித்தனமா இருக்கக்கூடியதுதான் பிரம்மானந்தம் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் சேத் பாதி லௌகிகாக, சும்மா இருப்பதிலேயே இந்த பிரம்மானந்தம் பாதி பிரகாசிக்கிறது என்றால் லௌகிக்காக உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அப்படின்னா தர்மா தர்மங்களை எல்லாம் அறியாதவர்கள், என்ன மாதிரி தர்மசாஸ்திரத்துல பிடிப்பெல்லாம் கிடையாது, ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், எல்லாம் சாப்பாடுதான் ரொம்ப பிரதானம்னு சொல்லிட்டு அங்க இங்க ஓடிட்டு
ஜாலியா சினிமா பார்த்துட்டு அப்படி ஜாலியா இருக்கு, இதுதான் வாழ்க்கைன்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய லௌகீகர்கள், அலசாக சோம்பேறிகள், இவர்கள்லாம் கூட சரிதார்த்தாக ஸ்யுஹு, இவர்கள்லாம் கூட அந்த மோட்ச புருஷார்த்தம், சரிதார்த்தம் அப்படின்னா முக்கிய புருஷார்த்தமான மோட்ச புருஷார்த்தம், கிருதகிருத்தியத்தை கிருதகிருத்தியத்தை அடைந்தவர்களாக ஆகிவிடுவார்களே. ஸ்யுஹு அப்படி ஆயிட்டாங்கன்னா சாஸ்திரேன குருனா அத்திரக்கிம், சாஸ்திரத்தினாலையும் குருனாலையும் என்ன சார் பிரயோஜனம், அவை வேண்டாமே, இங்கேயே வரதா இருந்தா அப்படின்னு சொன்னார். இப்ப இவனுக்கு பதில் சொல்றாரு. எப்படி பதில் சொல்ற? பாடம், ஆமா ரைட். இந்த உபநயனத்துல இந்த பையனுக்கு அந்த பூனல் போடும்போது, அப்பா நீ இனிமே கண்ணாடி பார்க்க கூடாது, நீ ஸ்திரீகளோட எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது, நீ முட்டிக்கு மேல முட்டிக்கு கீழே வேஷ்டி கட்டக்கூடாது அப்படின்லாம் சொல்லி அனுப்புறாரு. நீ இனிமே வேத பாடசாலையில வேதத்துலதான் உன்னுடைய போக்கஸ் இருக்கணும். எல்லாத்துக்கும் அவன் என்ன சொல்றான்? பாடம் பாடம் பாடம், ஒத்துக்கிறேன், வாஸ்தவம் வாஸ்தவம், சரி ஆமாம் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி இவன் இந்த பூர்வபக்ஷி இப்படி ஒரு கேள்வி கேட்கறான். என்னையா சோம்பேறிகளுக்கு தான் கூட வந்திருக்கான் இந்த பிரம்மானந்தம், அப்ப சாஸ்திரத்தினால என்ன பிரயோஜனம் அப்படின்னா இவர் என்ன பதில் சொல்றாரு வித்யாரண்யர்? ஆமாம் அப்படின்றார். என்னமா ஆமான்னு பதில் சொல்றார் அப்படின்னு ஒரு ஷாக்கு நமக்கு வரா மாதிரி இருக்கு. ஒண்ணும் இல்ல, நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளிடம் ரெண்டு விதமான அறிவு இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒரு அனுபவம் இருக்கு, அதுக்கப்புறம் அதை நாலேஜ் அப்படின்னு ஒரு அறிவு இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அறிவு இருக்கு, நாலேஜ்னு ஒரு அறிவு இருக்கு. இப்ப நீங்க பாருங்க, ஒரு மைசூர் பாக்கு கொடுத்தான்னாக்க எனக்கு அந்த மைசூர் பாக்கு அப்படின்ற அறிவு இருக்கு, அது திதிப்பா இருக்கும்ன்ற அறிவு இருக்கு, அதை நான் சாப்பிடுகிறேன். சோ அனுபவமும் அறிவும் சேர்ந்துதான் எல்லா காரியத்திலையும் பண்ணி கொண்டு இருக்கிறேன். சேர்ந்தே இருக்கிறது தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான் இல்லையா? இத மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எல்லா சமயத்திலையுமே இந்த அனுபவமும் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. நமக்கு ஒரு ரோஜா இருக்கு, அந்த ரோஜாவை தூரத்துல இருந்து பாக்குறீங்க, அதனுடைய கலர் தான் தெரியுது. இன்னும் கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணீங்க, கிட்டக்க வரீங்க, பிரயத்தனம் பண்றீங்க, அப்ப அதனுடைய வாசனையானது தெரியுது. சோ இப்படி ஒரேடியா எங்கெல்லாம் அனுபவம் இருக்கோ அங்கெல்லாம் அறிவு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. சில சமயத்துல நமக்கு அறிவு இருக்கும், அனுபவம் இருக்காது இல்லையா? நமக்கு நல்லா தெரியும், மிக் இதெல்லாம் புதுசா வாங்கின ரஃபேல், இந்த ஏர்போ இதெல்லாம் வருது, சந்திராயனானது சந்திர மண்டலத்துக்கு போகும், அங்க போய் ரோவர்ல போய் அது போய் இறங்கும் இல்லையா? எல்லாம் தெரியுது, நமக்கு நாலேஜ் இருக்கு, அனுபவம் இருக்கும். இந்த எர்த்தானது மூவாயிண்டே இருக்கு அப்படின்ற அறிவு இருக்கு, ஆனா அனுபவம் இருக்கும். நம்ம எங்கேயாவது இப்ப கீழே தள்ளுறதோ நம்மள பூமி எப்பாவது, ஆனா சயின்ஸ்ல என்ன சொல்லி கொடுக்குறான்? எர்த் இஸ் மூவிங் அப்படின்றான். சாஸ்திரக்காரனும் ஒத்துக்கிறான், எர்த் மூவாயிண்டு தான் இருக்கு, இந்த கோள்கள்லாம் மூவாயிண்டு இருக்கு, கரெக்டா அமாவாசை வருது, பௌர்ணமி வருது, எப்படி எல்லாம் கிரகணம் வருது எல்லாம் தெரியுது. சோ அனுபவமும் அறிவும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன். ஒரு 10 பேர் நதியை கடக்கிறதுக்காக போனார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமானாத ஒரு 10 பேர் போனார்கள். போன உடனே அவன் எண்ணி பார்த்தான், தவறாக எண்ணி பார்த்தான். எண்ணி பார்த்தான்னாக்க 9 தான் வந்தது. ஓன்னு அழுதான், ஐயோ எங்க குரு சொன்னாரே 9 பேர் தானே இருக்கும், 10வது பேர் வழி இல்லையே இல்லையேன்றான். யாரு சொல்றவன்? யாரு? 10வது பேர் வழி. அவனுக்கு 10வது பேர் வழி அங்க இருந்து கொண்டு இருக்கிறான், அனுபவத்துல இருக்கான். ஆனா நான் 10வது என்ற அறிவு இல்லை. அப்படியே தான் இல்லையா? இந்த அனுபவம்ன்றது வேற, அறிவுன்றது வேற. யோகா கிளாஸுக்கு போறேன் இல்லையா? அவர் பாட்டுக்கு எனக்கு 4-5 ஆசனம் கிட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டார். எல்லாத்தையும் கத்துட்டு அதுக்கு வந்தாச்சு. யோகா கிளாஸ் 1 மந்த் கோர்ஸ் முடிஞ்சாச்சு.
இப்போ நான் யோகா படிச்சதுனால அதுல இருந்து நான் எதிர்பார்க்கக்கூடியதான ஹெல்த் எல்லாம் எனக்கு கிடைச்சதா அப்படின்னு பார்த்தா சந்தேகம்தான். ஆனா எனக்கு இப்ப என்ன பெனிஃபிட் வந்தது? ஒரு 4-5 ஆசனத்தை நான் அறிந்து கொண்டேன். ஆனா நான் ஒரு யோகியா மாறினேனா? அதுக்கு உண்டான ஹெல்த்தினுடைய அந்த இண்டிகேஷன்ஸ் எல்லாம் எனக்கு இருக்கா? இல்ல, இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பேருக்கு இருக்கலாம், சில பேருக்கு அது இல்லாமலும் இருக்கலாம். இப்படி அனுபவ ஞானமும் அறிவு ஞானமும் ஒரே மாதிரியே இருக்காது. நீங்க இந்த விஷயத்துல கரெக்ட். அதுலயே கூட நீங்க சொன்ன விஷயத்திலேயே பாத்தீங்கன்னா, ஜாங்கிரியை நான் சாப்பிடுகிற அனுபவமும் மைசூர் பாக்கை நான் சாப்பிடக்கூடிய அனுபவமும் வேற வேற. இதனுடைய டேஸ்டினுடைய அறிவு எனக்கு வேற, அதனுடைய டேஸ்டினுடைய அறிவு வேற. ஆனாலும் என்னால கரெக்டா இதுதான் எடுத்து சொல்ல முடியல. எனக்கு கோபம் வந்து, ஐயோ நீயே சாப்பிட்டு பார்த்தாதான் உனக்கு புரியும். நீ பாரு, ஜாங்கிரி வேற டேஸ்ட், அதெல்லாம் கிடையாது, நீங்க வேற டேஸ்ட்னு சொன்னீங்க, நீங்க எனக்கு சொல்லி காண்பீங்க அப்படின்னு சொன்னா என்னால சொல்லி புரிய வைக்க முடியுமா? முடியாது இல்லையா? சில விஷயங்கள்ல அறிவானது வேற மாதிரி இருக்கு, அனுபவமானது வேற மாதிரி இருக்கு. சில விஷயங்கள்ல அனுபவமும் அறிவும் ஒன்னா இருக்கு, அப்படி இருக்கு. ஆகையினால இப்ப நீங்க சொல்ற மாதிரி நீங்க என்ன சொன்னீங்க? அப்ப பிரம்மானந்தம் ஒருத்தனுக்கு வருது அப்படின்னு சொன்னாக்க சாஸ்திரத்திலையும் குருவனுக்கும் பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு கேட்டீங்க. நான் என்ன கொஞ்சம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்ல போறேன்னா, ஒரு நல்ல பழுத்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டான்னாக்க இந்த ஞானியும் அவனுக்கும் என்ன ஆகுது? நிரோதோ ந சோத்பத்தி ந பத்தஹா ந முமுட்சு நவை முக்தஹா, முக்தனும் கிடையாது முமுட்சனும் கிடையாது. வேதாகா அவேதாகா பவந்தின்னு தூக்கத்துல எப்படி இருக்கோ அதேதான் ஞானியினுடைய நிலைமை. ஆனா இந்த நிலையை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம்பா. இத மனசுல வச்சுட்டுதான் சொன்னார் அவர் பாடம். ஆமா, நீ சொல்றது கரெக்ட். பிரம்மா இது வித்யுஹு சேத், தானே பிரம்மம் என்பது உனக்கு இத மாதிரி முழுக்க தெரிந்ததே ஆனால் என் பிரம்மானந்தம் தான் காரணம் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். நீங்க என்ன பண்றீங்க? அந்த 2வது நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த ஜாகிரத்தோட சேர்ந்து துக்கத்தை அனுபவிச்சிருக்கேன். சும்மா என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பேசுறதுக்காக பேசுறீங்க. அப்ப பிரம்மானந்தம் தான் எனக்கு வந்து, பிரம்மானந்தம் எங்க நிலைத்து இருக்கு? ஞானம்னு இருக்கு, ஞானில இருக்கக்கூடிய நிலை நிஷ்டான்னு ஒண்ணு இருக்கு. அந்த நிஷ்டை வந்தது உனக்கு வரல. சும்மா ஒரு ஆர்கியூமெண்ட் சார், ஆர்கியூமெண்ட்டே சொல்றேன் சார். நீங்க எப்ப நான் பிரம்மானந்தத்தை அனுபவிச்சா அப்ப ஞானி தானே சார்? காத்தால 5:30 மணிக்கு 5ல இருந்து 5:30 to 5:31 இல்ல 5:30 to 5:30 ஆஃப், நான் ஞானி தானே அப்படின்னு ஆர்கியூ பண்றதெல்லாம் சரியில்லப்பா. உண்மையிலேயே நீ பிரம்மானந்தத்தை உணர்ந்தவனாக இருப்பே ஆனால் பிரம்மா இது வித்யுஹு சேத் கிருதார்த்தாக தாவதாயேவ, அப்பவே நீ கிருதார்த்தன் என்பது நிச்சயமாயிருக்கணும்பா. ஆனா வியாச்சோ இல்ல. ஏன்? இந்த அறிவு அதை நன்னா புரிந்துக்கணும். 3ஆக பிரிந்து கொள்ள வேண்டும். சப்த ஞானமானது ஏற்படுகிறது பிரம்மத்தை பற்றி, அதற்கு பிறகு அர்த்த ஞானமானது ஏற்படுகிறது, அதற்கு பிறகு அவகத்தியானது ஏற்படுகிறது. இப்போ கீதா காம்படிஷன், அந்த காம்படிஷனுக்கு கூப்பிடுறாங்க. சின்ன பசங்க எல்லாம் சொல்றது, பசங்க வந்து விடு நாசத்தோ வித்யதே பாவஹா நாபாவோ வித்யதே சதா அப்படின்னு அழகா சொல்றது. துக்கேஷு அனுத்விக்னமனாஹா சுகேஷு விகதஸ்மிதா வீதராக பய குரோதா ஸ்திததீர் முனிர் உச்சதே அப்படின்னு அழகா சொல்றது, பாடுறது. அந்த பொண்ணுக்கு சப்த ஞானம் இருக்கு, சப்த ஞானம் இருக்கா? தெரியாது. புரிந்து கொள்ள முடியுமா? தெரியாது. அதுக்கு திருக்குறள் காம்படிஷன் வருது. கற்க கசடர் கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக அப்படின்னு அந்த பையன் பிரமாதமா சொல்றான். அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்? அவனுக்கு நொற்று பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு, சப்த ஞானம் இருக்கு. அது யாரும் கொஸ்டினே பண்ணல, கரெக்டா தான் சொல்றேன். அதுக்கு என்னடா அர்த்தம்னு கேட்டேன். தெரியாது சார்னா. சரி பரவாயில்ல, இந்த காம்படிஷனுக்கு இவனுக்கு இது வரைக்கும் தான் பிரைஸ் சார்னா. நீங்க 8வது பசங்க வந்தாங்கன்னா அவங்கள அர்த்தம் கேளுங்க சார், அந்த பரீட்சை பண்ண. ஓஹோ அப்படியா, சரி 8வது வரட்டும், அவங்கிட்ட கேக்குறேன் அப்படின்னாக்க அவன் என்ன சொல்றான்? சார் கற்க கசடற, கசடு இல்லாமல் கற்க வேண்டும் சார். கற்ற பிறகு அது என்ன கூறி இருக்கிறதோ அதுல இருக்க மாதிரி பொறாமை இல்லாமல், ஆசை இல்லாமல்,
இல்லையா, மோகம் இல்லாமல், இப்படியெல்லாம் மதம் இல்லாமல், மாச்சரியங்கள்லாம் இல்லாம, நான் என்ற கர்வம் இல்லாமல், அப்படியே அந்த என்னெல்லாம் அவன் கல்வியில கற்றானோ அது மாதிரியே நடக்கணும் சார் அப்படின்னு சொன்னான். இப்ப பாருங்க, அவன் புரிஞ்சுட்டு தானே சொல்றான், கரெக்ட் தானே அவன் சொன்னது. ஆனா அவனுக்கு புரியக்கூடிய மைண்ட் இருக்கா, புரியக்கூடிய மெச்சூரிட்டி இருக்கா அந்த பையனுக்கு? அவனுக்கு தெரியுமா பொறாமை எல்லாம் எப்படி வருது? ஆஷி க்ரோஸ் தானே வருது. கல்வி என்பதே நம்ம சாஸ்திரத்திலே என்ன சொல்றது, குரு குட்டேந்து 25% தான் வரும் இல்லையா. தன்னுடைய சக சிஷ்யர்கள் கூட சேர்ந்து ஒரு 25% ஆனது ஏற்படுகிறது. அப்படிதான் எல்லாருக்குமே சத்சங்கத்தினால ஒரு 25% வருது. இன்னொரு 25% எப்படி வருது? காலக்கிரமேண அனுபவத்தினாலதான் வருகிறது இல்லையா. அப்படியே அந்த அனுபவம் வரும் பொழுதுதான் இதெல்லாம் புரியுது. ஓஹோ ஓஹோ, சாஸ்திரம் இதுக்காக தான் இப்படி சொல்லிட்டா, அதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு ஒரு மெச்சூரிட்டி ஆனது ஓவர் தி இயர்ஸ் தான் வருது இல்லையா. அப்படிதான் வர்றது போதுதான் அது என்னவாருது, அவகதியாக மாறுகிறது. 3 பாட்டு சப்த ஞானமா இருந்தது, அர்த்த ஞானம்னு ஒண்ணு இருக்கு, அவகத்தின்னு ஒண்ணு இருக்கு. சப்த ஞானமானது நொற்று பண்ணாலே வந்துடுறது. அந்த காலத்துல இப்பெல்லாம் நம்ம படிக்கிறோம், சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கிறோம். எங்க சாஸ்திரிகள் சொல்லுவார், இப்பெல்லாம் எப்படி படிக்கிறோம், நம்ம பாட்டுக்கு நேரம் போறோம், ஆபீஸ்ல இருந்து போறோம், குரு கிட்ட போறோம், அவர் பாட்டுக்கு நமக்கு பாடத்தை எடுக்கிறார், நம்ம சொல்றாரு, சொல்லிட்டு நம்ம பண்ணோம். அந்த காலத்துல அப்படி இல்லை. நம்ம முன்னோர்கள்லாம் ஒரு 2-3 ஜெனரேஷன் முன்னாடி அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எனக்கு கட்டோபனிஷத் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல போய் கட்டோபனிஷத்தை நொற்று பண்ணி கொண்டு விட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் இவன் எங்கேயாவது போய் கட்டோபனிஷத்தை முழுக்க நொற்று பண்ணிட்டு வரணும். தைத்திரிய உபனிஷத் முழுக்க நொற்றுவா சொன்னோம். அவர் பரீட்சை பண்ணி பார்ப்பார். இதற்கு பிறகுதான் இல்லையா. இப்படி சப்த ஞானம், இது அர்த்த ஞானம் வருது. அதுக்கப்புறம் ஓவர் தி இயர்ஸ் தான் நமக்கு அந்த உண்மையான அனுபவமாக இருக்கக்கூடிய, அதுக்கு பேர் அவகதி அப்படின்னு பேரு. அவகதி அப்படின்னு சொன்னா நம்ம சாஸ்திரத்துல சொல்லுவாங்க, அவகதி என்பது கதி இல்லை என்பதை சொல்லக்கூடிய இடம். போகாத ஊருக்கு வழி அப்படின்னு சொல்றாரு. போகாத ஊர் எதுன்றத காமிச்சு கொடுக்கறது அப்படின்னு. அவகதி அப்படின்னாக்க அறிதல், நன்கு அறிதல். இந்த அர்த்த ஞானத்துல வருது இருக்க, அது சாதாரணமா பரோட்சமா அறியலாம். ஆனா இதற்கு அப்புறமாக வரக்கூடிய அவகத்தின்றது அபரோக்ஷ ஞானம் இல்லையா. இத பத்தி எல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம் முன்னாடி. சோ சப்த ஞானம், அர்த்த ஞானம், அவகதி அப்படின்னு நீங்க 3ஆக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சப்த ஞானமானது குரு கிட்ட போய் நீங்க ஒப்பிச்சு காமிச்சாலே அவர் ஒரு அப்ரூவல் கொடுத்துட்டு, அவருக்கு அந்த காலத்துல அமரகோஷம் படிக்காம யாரும் வரக்கூடாது, எல்லா சினானிம்ஸும் தெரியணும் இல்லையா. அமரகோஷத்தை நொற்று பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வாத்தியார் பாடமே எடுப்பார். இப்படி சப்த ஞானத்தை அபேட்சிச்சு இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லுவார், அர்த்தத்தை சொல்லி கொடுப்பார். அதுக்கப்புறம் போய் உட்கார்ந்து இதை மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ண, இவ்வளவுதான் உனக்கு நானே பண்ண முடியும், இந்த விஷயம் டீச்சிங் முடிஞ்சு போச்சு, கோ அப்படின்னு அனுப்பிச்சிருவார். அதுக்கப்புறம் இவனே அந்த ஞானத்தை தனதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் நிதித்தியாசனத்தின் மூலமாக. இதுதான் வஸ்து ஸ்திதி. இத மனசுல வச்சுட்டு இருக்க வித்யாரண்யர். இத மனசுல வச்சுட்டு சொல்றாரு, ரைட்டுப்பா, அந்த கடைசி ஸ்டேஜ் வரும்போது குரு சாஸ்திரம் எல்லாம் அவசியம் இல்லதா. எப்போ ப்ரொவைடட் யூ ஹவ் வெல் அண்டர்ஸ்டுட் அவகதி வந்துட்டே. ஆனால் பிரம்மா இது வித்யுஹு சேத் கிருதார்த்தா தாவதாயேவ இல்லையா. அவ்வளவினாலேயே நீ கிருதார்த்தம் தான், நிச்சயம் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய அவளுக்கு குரு சாஸ்திரம், குரு சாஸ்திரே வினா அத்தியந்த கம்பீரம் பிரம்ம வேத்திகா அப்படின்னார். குரு சாஸ்திரே டுயல், குருவும் சாஸ்திரமும் இல்லாமல் வினா, குரு சாஸ்திரே வினா இந்த பிரம்மமானது ரொம்ப கஷ்டம்பா. அத்தியந்த கம்பீரம், இது ஒரு லெவலுக்கு மேல கம்பீரம்பா. கம்பீரம்னாக்கா நம்ம தமிழ் கம்பீரம் இல்ல, அப்படி ஆஜ அனுபவம் வந்தார், கம்பீரமா வந்தார். கம்பீரம்னா சுசூக்ஷ்மம் அப்படின்னா என்னக்கா, துர்லபம், வெரி ரேர். அது மாத்திரம் இல்ல,
ரொம்ப துக்கத்தோட அதை சாதிக்க வேண்டும் இல்லையா? துரவகாகி அப்படின்ற அர்த்தம். ரொம்ப ஆழமான கருத்து. இந்த ஆழமான கருத்தெல்லாம் ஏதோ ஜஸ்ட் சப்த ஞானம் அர்த்த ஞானத்தை வைத்துக் கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் இல்லப்பா. இது பிரம்மமாக நீ ஆக வேண்டுமே ஆனால் அந்த குருவும் சாஸ்திரமும் கூடவே இருந்து மனநம் வரைக்கும் உனக்கு சிரவணத்தையும் மனநத்தையும் கொடுத்து அதுக்கப்புறம் தான் உன்னை விடுவாங்க. அந்த துரூகமான அந்த ஒரு தத்துவத்தை, துரவகாகமான அந்த தத்துவத்தை, வாக்குக்கும் மனசுக்கும் அகோச்சரமான அந்த தத்துவத்தை, சர்வஜனான தத்துவத்தை, சர்வாந்தரமாக இருக்கக்கூடிய சர்வாத்மமாக இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தை குருவும் இல்லாம யாரால் அறிய முடியும்? நீ அறிந்தானே ஆனால் நீ சொல்றது கரெக்ட். இது மாதிரி அறியறதுக்கு சான்ஸே கிடையாதுப்பா. வேதாந்தம் என்ன அவ்வளவு ஈஸியா? அதெல்லாம் இம்ப்ராக்டிக்கலான பேச்சுப்பா. இப்படிதான் அதை அறியணும் அப்படின்னு சொன்னார். அவன் திருப்பியும் விட மாட்டான். எனக்கு நீங்க என்ன சொன்னீங்க? 74வது ஸ்லோகத்துல கிளியர் கட்டா சொன்னீங்க, கஷ்டித் காலம் பிரபுத்தஸ்ய பிரம்மானந்தஸ்ய வாசனா. தூக்கத்திலிருந்து வீழ்ந்து கொண்ட பிறகும் கொஞ்ச நேரத்துக்கு அவனுக்கு அந்த பிரம்மானந்தத்தினுடைய வாசனை இருக்கிறது இல்லையா? அதனாலதான் தூஷ்ணீம் ஆஸ்தே நிர்விஷயா சுகி, ஒரு விஷய அறிவும் இல்லாமல் சுகமாக சும்மா இருக்கிறான் அப்படின்னு நானா கேட்டேன். நீங்க தானே சொன்னீங்க எனக்கு. அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட இதை தெரிஞ்சவனுக்கு கிருதார்த்ததா வரணுமே. ஏன் சார் வரமாட்டேங்கிறது பாருங்க. ஜானாம்யஹம் த்வத் உக்த்யா அத்ய குதோமேன கிருதார்த்ததா ஸ்ருணு அத்ர த்வாத்ருஷஹ வ்ருத்தம் ப்ராக்யம் அன்யஸ்ய கஸ்யசித். ஜானாமி அகம், உங்கள் வார்த்தை, உங்களுடைய வார்த்தையினாலேயே ஜானாமி அகம், எனக்கு தெரிந்து விட்டது. த்வத் உக்த்யா, நீங்கள் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னேன்? தூங்கி எழுந்த உடனே கொஞ்ச நேரத்துக்கு இவன் பிரம்மானந்த வாசனையோட இருக்கிறான், அப்பொழுது அவன் பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொன்னீங்க. இதிலிருந்து நீங்க சொன்னதை வச்சுட்டு நான் என்ன புரிஞ்சுட்டேன் அப்படின்னா, ஜானாமியகம் பிரம்மத்தை அறிந்து விட்டேன் அப்படின்னு தெரியுது. ஆனா இப்ப பாருங்க, எவ்வளவு தடவை கிளாஸுக்கு வந்தாலும் கிளாஸ் முடிஞ்ச பிறகு காஃபி ஞாபகம் வருகிறது, கோபம் வருகிறது, டென்ஷன் வருகிறது, ரிலேட்டிவ்ஸ் வராங்க, பையன் ஏதோ சொல்றான், மாப்பிள்ள வராரு, கிளம்பும்போது பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, குளிரு, பெரிய 1000 பிரச்சனைகளுக்கு ஆளாகிறோம் நம்ம. இப்படி இருக்கும்போது என்ன போய் நீங்க பிரம்ம ஞானத்தை நன்னா கிளாஸ் எல்லாம் போய் அறிந்ததுனால நீங்க ஞானி அப்படின்னு சொல்றல, எனக்கு எப்படி சார் இந்த கிருதார்த்ததா, இந்த ஞானியினுடைய நிலையானது ஏற்படும் அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்கலாம். இது மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் சொல்றது கேளு அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கும் இது வராது, சொல்றவருக்கும் வராது, கேட்கறவருக்கும் வராது அப்படின்ற அபிப்பிராயத்துல அவன் சொல்றான். இதெல்லாம் பிராக்டிகலா பாசிபிளா சார் அப்படின்னு. அப்ப சொன்ன உடனே அவனுக்கு காட்டமா பதில் சொல்றார் வித்யானந்தர். ஸ்ருணு அத்ர த்வாத்ருஷஹ வ்ருத்தம், த்வாத்ருஷஹ வ்ருத்தம், உன்ன மாதிரி இந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள் பிராக்யம் அந்யஸ்ய, தன்னைத்தானே பிராக்யன் என்று மன்ய, அவன் தன்னைத்தானே அவன் மாஞ்சனா இருக்கான். அவன் என்ன தான் எல்லாம் அறிந்தவர் போலவும் பெரிய இன்டெலிஜென்டா ஒரு கேள்வி கேட்டா போலையும் நினைச்சுட்டு இருக்கான். என்ன உன்ன மாதிரி பிராக்யம் அந்நிய பிராக்யம் மன்யஸ்ய, தன்னை பிராக்யம் என்று மன்யமானதான், அவனை அறிவாளி என்று நினைத்துக் கொண்டு அவன் கஸ்யசித்து அவனுடைய விருத்தாந்தத்தை சொல்லுகிறேன் கேள் அப்படின்னு சொன்னார். உன்ன மாதிரி ஒருத்தன் இருக்கான், அவனுடைய விருத்தாந்தத்தை சொன்னா அவனுக்கு சரியா போயிடும், கேளு. ஒரு நாள் ஒரு ராஜாவானவர் தண்டாராப்பட்டார். யாரு 4 வேதங்களும் அறிந்தவர்கள் வந்தா அவளுக்கு தக்க சன்மானம் கொடுக்கப்படும்
யார் வேதம் அறிந்தவர்கள் இருந்தாலும் 4 வேதங்களும் அறிந்தவர்கள் உங்களில் யாராவது ஒருவர் இருப்பார்களே, ஆனால் இங்க வந்தா ராஜாவானவர் தக்க சன்மானத்தை அளிப்பார் அப்படின்னு கேட்டது. மொத்தம் வந்துட்டான். சதுர்வேத விதே தேயம் இதி சுண்வன் அவோச்சத. 4 வேதங்கள் அறிந்தவனுக்கும் தயம் இதி அவோச்சத சுண்வன் என்று சொன்னதை இவன் கேட்டான். 4 வேதம் அறிந்தவனுக்கு பணம் கொடுக்கப்படும் என்பதை கேட்டு இவன் என்ன பண்ணான், வேதாச்சத்வாரஹா இத்யேவம் வேத்மி மே தீயதாம் தனம். எனக்கு 4 வேதமும் தெரியும் சார் அப்படின்னு சொல்லி, நான் 4 வேதத்தையும் தெரிந்தவன், எனக்கு அறிகிறேன், நான் 4 வேதத்தையும் அறிகிறேன், உங்க வார்த்தையினாலேயே எனக்கு அறிந்து விட்டேன். மே தீயதாம் தனம், எனக்கு உங்களுடைய பரிசு பணத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னா ராஜா கொடுத்துருவானா? ஏண்டா, வேதத்தை அறிந்தவனுக்கு நிச்சூடு வேதத்தை போய் படிச்சு அது வந்தவனதானப்பா வேதம் படிக்கவான் நான் சொன்னான். சும்மாவே ஏதோ ஒண்ணு கிடக்க ஒன்ன படிச்சுட்டு வந்து நீ பார்த்துட்டு போனதுலயே சொன்ன மாதிரி சகசநாமம் சொல்லுனாக்கா, சகசநாமம் சொல்லிட்டேனே கொடுங்க அப்படின்னாக்கா இது நியாயமா? நீ வேதத்தினுடைய எண்ணிக்கையை தான் புரிந்து கொண்டாயே தவிர முழுமையான வேதத்தை எங்கடா புரிஞ்சின்ற அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற. சங்கியாம் ஏவ ஏஷ ஜானாதி நது வேதான் அசேஷதா. அவன் எண்ணிக்கை தான், வேதம் 4 என்ற நம்பரை தான் அறிஞ்சின்றானே தவிர, அதனால அவர் கிளாஸ் எல்லாம் போய் அவருக்கு டக்குன்னு அவருக்கு ஸ்புரிக்கும் சார். அவரு சச்சிதானந்த ஸ்வரூபா பிரம்மன்னா என்னன்னு கேளுங்க. சூக்ஷ்ம காரண சரீரா திரிக்தா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்ரே சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா, இதெல்லாம் வேதம் சும்மா படிச்சிருக்க. அந்த பிரம்மமாக அனுபவித்திருக்கிறாரா அப்படின்னு பாருங்க. முழுமையாக அந்த வேதத்தை அறிந்திருக்கிறாரா, அந்த பிரம்மத்தை அறிந்திருக்கிறாரா, அதுதானே சார் இங்க பாயிண்ட். இது எப்படி இருக்குன்னா, வேதங்கள் நானுன்னு எண்ணிக்கை அறிஞ்சதுனால வேதங்கள் பூராவும் அறிஞ்சித்தான் ஆக முடியுமா? அப்படி இருந்ததேயான் எதி தருகி தொமபி ஏவம், நீயும் அதே மாதிரி ந அசேஷம் பிரம்ம வேட்சி, அப்படி பூராவும் நீயும் பிரம்மத்தை அறியவில்லை அல்லவா அப்படின்னு பதில் சொன்னார். எல்லாம் படிச்சதுனாலேயே பிரம்மத்தை அறிந்த மாதிரி இல்லப்பா. ஞானம், அந்த ஞானம் நிஷ்டையாக மாற வேண்டும். அது காலக்கிரமத்தினாலேயும் குருவனுடைய சாஸ்திரத்தினுடைய அது பூர்வ ஜன்ம சம்ஸ்காரம், தேவதா அனுகிரகம், இப்படி அநேக விஷயங்கள் இதுக்கு இருக்கு. இதெல்லாம் மூலமாக சாதன சதுஷ்டய சம்பத்தி வந்து அந்த அந்தக்கரணம் சுத்தமாகி அந்தக்கரண நைஷ்கல்யத்தை சம்பாதித்து உபாசனா யோகத்தின் மூலமாக அப்படி கர்ம யோகத்திலிருந்து ஆரம்பிச்சு நிதித்தியாசனம் வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணி தத்துவமசியை புரிந்து கொண்டவனுக்குத்தான் அசேஷமாக அந்த பிரம்மமானது புரியும் அப்படின்னு சொல்லி, ஓஹோ முழுமையாக புரியணுமா? ஏன் சார், உங்களுடைய பிரம்மம் என்ன? ஒன்றே ஒன்று, எங்கும் இருக்கிறது. அதுல எந்த ஒரு டிவிஷனும் கிடையாது. அது டிவிஷன்லெஸ் ஆன ஒரு பொருள் அப்படின்னு சொல்றீங்க. அந்த டிவிஷன்லெஸ் ஆன பொருளை மூச்சோடு எப்படி சார் அறிய முடியும்? எப்படி அறிய முடியும்? நீங்க ஒரு பொருளை நீங்க காமிச்சீங்கன்னா நான் வந்து இப்படி வந்து பார்ப்பேன், அப்படி வந்து பார்ப்பேன், தூக்கி பார்ப்பேன், மேல இருந்து பார்ப்பேன், கையில எடுத்து பார்ப்பேன், அறிந்தேன்னு சொல்லுவேன். பிரம்மத்தை எப்படி சார் முழுமையாக அறியறது? அகண்டைக ரசானந்தே மாயா தற்காரிய வர்ஜிதே அசேஷத்வ சசேத்வ வார்த்தா அவசரஹா ஏவகஹா. அருமையான ஒரு கேள்வி கேட்கிறான். இந்த பிரம்மா அவகதி ஏவ கதின்னு சொல்றல, இப்ப அவன் கேக்குறான், இது பாருங்க, அகண்ட உங்க ஆத்மாவானது எப்படி இருக்கு? பிளவே இல்ல, டிவிஷனே கிடையாது. அதுல அகண்டமாக இருக்கக்கூடியது, அகண்ட ஏகரசம், அங்கு இங்கு என்று எனாதபடி எங்கும் இருக்கக்கூடியதான அகண்ட வஸ்துவாக இருக்குது. அது எப்படி இருக்கு? ரசோ வைசஹா ரசக்யேவாயம் லப்த்வா
ஆனந்தி பவதி அப்படின்னு ஆனந்த ஸ்வரூபமாகவே இருக்கு. அது மட்டும் இல்ல, மாயா தற்காரிய வர்ஜிதா, மாயையோ அதனுடைய காரியங்களோ இருக்கக்கூடிய சகுணத்தன்மை குணத்தன்மைகள் எல்லாம் இல்லாததான ஒரு நிர்குணமான பிரம்ம. அதுதானே உங்களுடைய இலக்கு. மாயா தற்காரிய வர்ஜித்தை, மாயையோ அதனுடைய காரியமோ அற்றதாக இருந்து கொண்டு அசேஷத்துவ சசேஷத்துவ வார்த்தா அவசரஹா ஏவகஹா அப்படி இருக்கும் பொழுது பிளவில்லாத துண்டுபடாம இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்துக்கு, மாயையுடைய சம்பந்தம் இல்லாத நிர்குணமான பிரம்மத்துக்கு, அதுக்கு எங்கேருந்து சார் முழுமை அறகுறை எல்லாம் வரும்? இன்னைக்கு நான் கிளாஸுக்கு வந்தேன், பஞ்சதசி முதல் கிளாஸ் வரும்போது எனக்கு முதல் பஞ்சகம் படிச்ச உடனே 33.33% வந்தது. விவேக பிரகரணம் படிச்ச உடனே, அதுக்கப்புறம் தீப பிரகரணம் வந்த உடனே 66.23 வந்தது. அதுக்கப்புறம் ஆனந்த பிரகரணம் வந்த உடனே 33 வந்தது. இப்படின்னு ஏதாவது கிரடேஷன் எல்லாம் இருக்கா இதுக்கு? இல்லையா? சசேஷத்துவம் அசேஷத்துவம் இந்த மாதிரி ஒரு அசகுத்தனங்கள்லாம் பிரம்ம ஜானத்துக்கு இஸ் இட் அப்ளிகபிள்? ப்ளீஸ் திங்க். இல்லையா? அசேஷத்துவ சசேஷத்துவ வார்த்தா அவசரஹா, இப்படி ஒரு ஸ்கோப் இருக்கா சார் அந்த பிரம்மத்தை அறிவதற்கு? ஸ்கோப்பே இல்ல. அவசரஹான தமிழ் அவசரம் இல்ல, தமிழ் அவசரம்னா அறி. இங்க அவசரம்னா ஸ்கோப், வாய்ப்பு. அதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லையே. இல்லையாமா? முழுவதுமாக இருக்கு, பாக்கி இல்லாமல் முழுவதுமாக இருக்கு, பாக்கி உள்ளதாக இருக்கு. இல்ல, சசேஷமாக இருக்கிறது, பாக்கியுடன் கூடி இருக்கிறது, அசேஷமாக இருக்கிறது, பாக்கியே இல்லாமல் இருக்கிறது. அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் இடம் ஏது சார்? இதெல்லாம் கிடையாது சார். அதனால கயத்துல பாம்பை பார்த்தான் சார். பார்த்தவனே அவனுக்கு பாம்புன்னு பயம் வந்துருச்சு. அவன் என்ன சொல்றான், முழுமையா பாம்பு முழுமையா புரிஞ்சாதான் சார் பாம்பு போகும். எனக்கு கொஞ்சம் கயர்ல பாதி வந்த உடனே பாம்பு போயிடுச்சு சார். இன்னும் கொஞ்சம் போன உடனே இன்னும் கொஞ்சம் போகணும். அதாவது 100% நான் லைட்டை போட்டு பார்த்த உடனே போச்சு. அப்படி இருக்காங்க உலகத்துல. இப்படி எல்லாம் இல்லவே இல்லை சார். பாதி கயிறு பாதி விஷயம் இதெல்லாம் வரவே வராது. இல்லையா? இதெல்லாம் தவறான எக்ஸாம்பிள், தவறான விஷயம். இந்த சப்தங்கள்லாம் படிக்கிறது அப்படின்னும் பொழுது சில விஷயங்களை நாம புரிந்து கொள்கிறோம். அதுக்கப்புறம் அதை அர்த்த ஞானத்தோட புரியும் பொழுது சில விஷயங்கள். அதுலயும் பாருங்க, இந்த ஞானத்துல புருஷ தந்திரம் வஸ்து தந்திரம் அப்படின்லாம் இந்த ஞானத்தை பிரிக்கிறது சாஸ்திரமானது. அதுலயும் பாத்தீங்கன்னா பாமதி பிரஸ்தானம் விவரண பிரஸ்தானம் இருக்கு. நம்ம பிரம்மத்தை நீங்க முதல்ல தத்துவபோதம் கிளாஸ் அன்னைக்கு வரும்போது ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா வெதிரிக்தா பிரம்மன்னு புரிஞ்சிட்டீங்களே, அந்த பிரம்மம் அப்படியே இருக்கு. நீங்க மேல படிக்க 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 ஒரு 20 வருஷம் 25 வருஷமா படிக்க இதுல இருக்கக்கூடிய சந்தேகம்லாம் நிவர்த்தி ஆகி அந்த முதல்ல நீங்க படிச்சீங்க பாருங்க, அதுதான் உங்களுக்கு ஞானம் வரும்போது பலனை கொடுக்கறது அப்படின்னு ஒரு கட்சி. இதெல்லாம் கிடையாது சார். முதல்ல படிக்கும் போது வெறும் அர்த்த ஞானம் தான் ஏற்பட்டது, உங்களுக்கு சும்மா சப்த ஞானம் தான் ஏற்பட்டது. அது அப்படியே படிக்க 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 கொஞ்சம் திருடமாண்டே வந்தது. அது கடைசியா ஒரு ஞானம் வரும்பொழுது அது ஆஹா இதுக்கப்புறம் அவனுக்கு சந்தேகமே இல்லைன்னு அந்த திடமான ஒரு பேலன்ஸ் அவனுக்கு வந்தா மாதிரி இவனுக்கு இப்படி வருது அப்படின்னு ஒரு கட்சி. இப்படி அந்த ஞானத்துக்குள்ள அநேக பேதங்கள் இருக்கு. அப்படியெல்லாம் சப்த ஞானம், அர்த்த ஞானம், அனுபவ ஞானம், அவகதி ஞானம் அப்படி பிரிக்க போற. அப்படி பிரிச்சு இப்ப சொல்ல போற. சப்தான்யேவ படஸ்ய அஹோ தேஷாம் அர்த்தம் ச பஷ்யசி சப்த பாடே அர்த்தபோதஸ்தே சம்பாத்யத்வேன சிஷ்யதே. இதுதான் இவளுடைய அனுகிரகம், அட்வைஸ். சப்தாதேவ பட்டசி, நீ முதல்ல பார்க்கும் பொழுது போய் குரு கிட்ட உட்கார்ந்து சப்தங்களை மாத்திரம் தான் வாசிக்கிற. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஆஹோ பிறகு தேஷாம் அர்த்தம் ச பஷ்யசி,
பிறகு அவைகளை அர்த்தத்தையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? இப்படியா இருக்கு. அதுக்கப்புறம் பாரு, சப்தபாடே அர்த்தபோதஸ்தே, சப்த மாத்திரம் வாசிச்சிருந்தா உனக்கு அர்த்தமான விஷயமானது அறிவு உடனே உண்டாகி இருக்குமே, உண்டாகலையே இங்க இருக்கிறது. அதனால சம்பாத்தியத்வேன சிஷ்யத்தை, இதை நீ சம்பாதிக்க வேண்டியதாக நிச்சயமாக இருக்கிறதே இது இல்லையா? 8 வச்சு சப்தபானம் ஆயிருக்க, அர்த்தபோதம் இன்னும் அர்த்தமானது சரியா வரல. அது 8 பி அச்சீவ்டா இருக்கு இல்லையா? இந்த அர்த்தமானது தெரியணும்னா உனக்கு என்ன பார்க்க வேண்டியிருக்கு? அர்த்த ஞானம் வரணும்னா நமக்கு வியாக்கரணாதி சாஸ்திரங்களுடைய வேதத்தை படிக்கிறதுக்கு வியாக்கரணமும் தேவைப்படுறது. போனிக் சிக்ஷா, கல்பம், வியாக்கரணம், நிருத்தம் எல்லாத்தினுடைய தயவும் கொஞ்சம் மீமாம்சா நியாயமும் தேவைப்படுறது. அந்த இடத்துல நம்மள அசைச்சு பார்க்கறதுக்கு கொஞ்சம் தர்க்கமும் தேவைப்படுறது. இப்படி எல்லாம் இருந்தாதான் சப்த ஞானமே ஏற்படுகிறது. சப்த ஞானம் ஏற்பட்ட பிறகுதான் அர்த்த ஞானத்துக்கு நம்ம ட்ரையே பண்ண முடியும். அதனால அர்த்தே ஜாகரணாத் புத்தே சாட்சாத்காரஹ அவசிஷ்யதே ஸ்யாத் கிருதார்த்தத்வதீஹி யாவத் தாவத் குரும் உபாஸ்வபோஹ. எல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம்பா. நான் ஒரு ஃபைனல் அட்வைஸ் கொடுக்குறேன், அதை நீ ஏத்துக்கோ. இவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்கு இதுலன்னு சொல்றதுக்காக தான் உன்னை இப்படி எல்லாம் எழுத்தினான். இப்ப நான் சொல்றத நன்னா கேட்டுக்க. அர்த்தே வியாக்கரணாத் புத்தே, வியாக்கரண சாஸ்திரங்கள் மூலமாக புத்தே அர்த்தம் தெரிந்து விட்டதே. ஆனாலும் புத்தே அப்படி சாட்சாத்காரஹா இன்னும் உனக்கு வரலப்பா. அது பரோட்சமாக நீ அறிந்து கொண்டு இல்லையா? ஆத்மானம் சேத் விஜானியாத் தான் அறிஞ்சிருக்க. அயமஸ்மீதி பூர்விஷா, நானே அந்த பிரம்மம் என்று இன்னும் வரவில்லைப்பா. அதுக்கு பேர் தான் அது இன்னும் பாக்கி நிக்கிறது. அவசிஷ்யத்தை வியாக்கரண புத்தி, அந்த உனக்கு சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி, லெக்சர் கொடுக்குற கெப்பாசிட்டி, வேதாந்த கிளாஸ் எல்லாம் எடுக்கலாம், எல்லாம் அதெல்லாம் வந்துட்டு. ஆனா நீ பிரம்மத்தை தெரிஞ்சான பண்ண வேண்டிய காரியம் இருக்கு. சாட்சாத்காரம் ஏற்பட வேண்டும். பரோட்ச ஞானம், அபரோக்ஷ சாட்சாத்காரத்தை டிபெண்ட் பண்ணித்தான் இருக்கிறது சாஸ்திரம். அர்த்தே வியாக்கரணாத் புத்தேஹே சாட்சாத்காரஹா அவசிஷ்யதே சாத் இல்லையா? இப்படி செய்ய வேண்டியது அவசிஷ்யதே சாத், நிச்சயம் இருக்கும். கிருதார்த்தத்வதீஹி, இனி செய்ய வேண்டியது ஒண்ணுமில்லைன்னு ஒரு நாள் உனக்கு தோணும். அதுதான் முக்தி நிலை, கிருதார்த்ததான ஒரு நிலை. எதை செய்வதற்காக இந்த ஜென்மாவை எடுத்து நீ வந்தையோ அந்த காரியம் செய்ததாக ஆகும். அப்பொழுதுதான் அது என்ன? மோட்ச புருஷார்த்தத்தை அடைவது, முக்தனாக ஆவது. இந்த முக்தனாக ஆகிற எண்ணமானது யாவது எப்போ ஏற்படுகிறதோ, எது வரைக்கும் உனக்கு வருதோ அது வரைக்கும் தாவது நீ என்ன பண்ணிட்டு இருக்கணும்? குரு உபாசியா போ, பெரியவரே அது வரைக்கும் உங்களுடைய குருவை உபாசனை பண்ணிட்டே இருங்க. ஏன்னா இது அபரோக்ஷ சாட்சாத்காரம் கொஞ்சம் பெரிய விஷயம். அதுல நீங்க எஃபர்ட் இவ்வளவு தூரம் எல்லா வேலையும் விட்டுட்டு வேதாந்தா வரைக்கும் வந்தாச்சு. ஆச்சாரியார் பாஷ்யம் விஷயம் படிச்சு தத்துவத்துக்கிட்ட வந்துட்டு இப்ப போய் யூ cannot டேக் அ சான்ஸ். இப்ப திருப்பி நீங்க வந்த பாதை ரொம்ப தூரம் பாதி நாயகாராவ தாண்டிட்டீங்க, கம்பி மேல நடந்து. இப்ப நீங்க திரும்பி போனா இவ்வளவு வேதாந்தம் படிச்சுட்டு இந்த அஜ்ஞானிகளோட உங்களால குப்பை கொட்ட முடியாது. கிளியர். அவளால போய் நீங்க திருப்பியும் போய் அந்த விஷயங்கள்லாம் ஈடுபட்டு பக்தி கர்மா இதுல எல்லாம் ஈடுபட முடியாது. யூ ஹவ் கம் டு சச் அ ஸ்டேஜ். இப்ப உங்களுக்கு என்ன இருக்கு வழி? திரும்பி போனா ரொம்ப தூரம் போனோம், இது முடியாத காரியம். இப்ப இருக்கிறது என்ன? இன்னும் கொஞ்சம் இருக்கு. கண்ணை மூடிட்டு கிடுகிடுன்னு அந்த கம்பி மேல நடந்து போய் சுரஸ்யதாரா நிஷிதா துரத்தையா துர்கம் பதம் தற்கவையோ பதந்தி அப்படின்னு உபனிஷத்தானது கிடுகிடுன்னு கண்ணை பார்க்காம கண்ணை மூடிண்டு ஒரே கான்சென்ட்ரேஷன் அக்கறைக்கு போகணும். நாயகாராவை தாண்டணும்ன்ற ஒரு கிருதார்த்தனாக ஆக வேண்டும் போறதுதான் புத்திசாலித்தனம். அதுக்கு இப்ப உங்களுக்கு தேவை என்ன? சாஸ்திரத்தினுடைய அனுகிரகமும் குருவனுடைய அனுகிரகமும் எல்லா அனுகிரகமும் தேவை.
இது வரைக்கும் அந்த உபாசனையை கண்டினியூ பண்ணுங்க. தானா அது உங்களுக்கு சாட்சாத்காரம் மாதிரி ஆயிடும். போஹோ பெரியவரே அப்படின்னு மரியாதையான வேதாந்தம் படிச்சவங்க இல்லையா, அவர் அட்ரஸ் பண்ணும்போது போஹோ அப்படின்னு அதை அந்த ஒரு ஸ்லோகம் எழுதும்போது எத்தனை வேல்யூஸ் எல்லாம் அதுல எழுதுறாரு பாருங்க. அவரு போஹோ அப்படின்னாரு. வியாக்கரண சாஸ்திரத்தின் மூலமாக உங்களுக்கு பரோட்சமான அர்த்தம் தெரிந்து விட்டதே, ஆனாலும் அந்த அர்த்தத்துக்கு மேல ஒண்ணு இருக்கு சார், நேர்ல அதை போய் சாட்சாத்காரம் செய்ய வேண்டியது மிச்சம் இருக்கு. அந்த நிலைக்கு பேர் தான் கிருதார்த்தன் ஆகணும். அந்த கிருதார்த்தன் ஆகன்ற எண்ணம் எப்பொழுது ஏற்படுகிறதோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா கண்டினியூ அட்டெண்டிங் கிளாஸ். பௌன புண்ணிய சிரவணம் குறியாத்துன்னு பரமாத்தா இருந்தா புனப்புனகா அது வரைக்கும் நம்மளால பண்ண வேண்டியது. நம்ம வேற எங்கேயும் போக முடியாது. இப்ப என்ன பண்றதுன்னா இன்னொரு தடவை பைசத்தையே படிப்போம் அப்படின்னு சொல்லி படிக்கிறது தான் நமக்கு ஒரு குருமுபாஸ்வ போஹோ அப்படின்னு சொல்லி இந்த டாபிக்க இதோட ரொம்ப அழகான ஒரு டாபிக் 77 இருந்து 84 வரைக்கும் இல்லையா, ஒரு பட்சம் கேட்கிற மாதிரியும் இவரே அசியம் பண்ணிட்டு இவரே அவனுக்கு பதில் சொல்லிட்டு நமக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள சொல்லிட்டு அந்த தத்துவத்தையும் அகண்ட ஏகரசமான ஆனந்தத்தை அப்படியே நமக்கு புரியவும் வச்சு அது மாயா தற்காரிய வர்ஜித்தம்னு அந்த ஸ்லோகத்திலேயே அது பூர்வபக்ஷி கேட்கிற மாதிரி கேட்கிறாரே தவிர நமக்கு எவ்வளவு நாலேஜ் அசேஷத்துவ சசேஷத்துவ வார்த்தா இங்க எல்லாம் எப்படியா வரும்? அகண்டமான பொருளுக்கு எப்படியா அசேஷத்துவ வார்த்தா சசேஷத்துவ வார்த்தா எல்லாம் வரும் அப்படின்னு அவன் கேட்கிற மாதிரி பண்ணி நம்மளையும் அப்படி ஒரு கார்னர் பண்ணி அப்படியே சொல்லி இந்த சுத பிரம்மம் அதுக்கப்புறம் அவகதி பிரம்மம் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்லுவார். சுத பிரம்மம்னாக்க பிரம்மத்தை கேட்டிருக்கான், அவகத பிரம்மன்னா என்ன அர்த்தம்? அறிந்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அந்த அறிவு தான் ரொம்ப முக்கியம், அதை அறிவதுதான் அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்த ஜானம் வேணும், சப்த ஜானம் அர்த்த ஜானம், அதுக்கு பிறகுதான் அவகதி அப்படின்னு சொல்லி சாதாரண விஷயத்திலையும் அப்படித்தான். கரெக்டா நம்ம எவ்வளவு ஸ்லோகங்கள்லாம் சொல்றோம் இல்லையா, ஸ்லோகங்கள்லாம் படிக்கும் போது நமக்கு என்ன புரிய வருது? நம்ம பாட்டுக்கு சொல்லிதான் பரமே வியோமன் பிரதிஷ்டிதா அப்படிதான் என்ன சொல்றோம், எங்க போய் பாருது என்னன்னா ஒண்ணு தெரியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அர்த்த ஞானம். ஓஹோ ரோமன்னா ஆகாசம், பரம்னா பிரம்மம், இது வேதாந்தம் அதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு அதுக்கு அப்படி காலப்போக்கில் அதனுடைய பாஷ்யங்கள்லாம் என்னன்னு பார்க்கணும்னு தோணி அப்படிதானே இந்த அவகதியானது ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி நமக்கு புரியாது. அங்க எப்படியோ அது திருக்குறளா இருந்தாலும் ஸ்லோகமா இருந்தாலும் அது எப்படியோ அதே மாதிரிதான் வேதாந்த வாக்கியங்களையும் அப்படி பண்ணி சாட்சாத்காரம் பண்ண வேண்டும் அப்படின்னு இந்த டாபிக். மேற்கொண்டு அடுத்த வாரம் கிளாஸ் இல்ல, 8ஆம் தேதி சண்டி ஹோமம் இருக்கிறதுனால எல்லாரும் குருகுலத்துல 8ஆம் தேதி அன்னைக்கு சண்டி ஹோமத்தை நடத்தி கொடுக்குற மாதிரி பிரார்த்திட்டு தரும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.